Why do good people suffer more? இந்த வீடியோல நான் சொல்ல போறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது. The courage to be disliked, boundaries, when to say yes, how to say no, to take control of your life, emotional intelligence, why it can matter more than IQ, and the happiness trap, how to stop struggling and start living. இந்த 4 புக்கையும் படிக்கும் போது எனக்கு புரிஞ்ச சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த கதையை கேட்டுட்டு உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி நடந்திருக்கான்றதை நினைச்சு பாருங்க. நீங்க ஒரு மரத்துக்கு கீழே நின்றுட்டு இருக்கீங்க, திடீர்னு பார்த்தா பயங்கரமா மழை பெய்யுது, ஈவன் உங்க கையில ஒரு கொடையும் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அந்த கொடையை விரிச்சு மழையில நினையாம கொடை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துல 2 பேரு அந்த சைடா போனவங்க கொஞ்சம் அம்பர்லாவை ஷேர் பண்ணிக்கலாமான்னு உங்ககிட்ட கேக்குறாங்க. நீங்களும் ரொம்பவே கைண்டா சிரிச்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றீங்க. கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் இன்னும் 2 பேர் வந்து நாங்களும் இந்த கொடையில சேர்ந்துக்கலாமா, மழையில நினையாம இந்த கொடைக்குள்ள நிக்கலாமான்னு கேக்குறாங்க. அதுக்கும் சரி ஓகேன்னு தலையாடுறீங்க. இப்போ அதுக்கப்புறம் இன்னொரு பர்சனும் வராரு. அவரும் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்குமா, நானும் நின்னுக்கலாமான்னு கேக்குறாரு. உங்களால வந்து அவரை வர வேணான்னு சொல்ல முடியல, சரின்னு தலையாடுறீங்க. இப்போ உங்க கொடையில நீங்க புடிச்சிட்டு இருந்தீங்க, இப்போ அந்த கொடை உங்க கையில தான் இருக்கு. பட் அந்த மழையில அதிகமா நினைறதே நீங்க தான். மத்த எல்லாருமே கொடைக்குள்ள சேஃபா இருக்காங்க. அதாவது உங்க கொடையை நீங்க கையில தான் வச்சிருக்கீங்க, பட் ப்ரொடெக்ஷன் மத்தவங்களுக்கு எல்லாம் கிடைச்சது, நீங்க கடைசியா மழையில நினைய ஆரம்பிச்சிட்டீங்க. ரியல் லைஃப்லயும் சில பீப்புள் இப்படிதான் எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, பட் யாருமே நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் ஈவன் நீங்களே நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. இதுல சைலண்டா சஃபர் ஆக போறது நீங்க தான். நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? ரொம்ப நல்லவங்க தான் மோஸ்ட்லி சைலண்டா சஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க, பட் அவங்க தான் அதிகமா ஹர்ட் ஆவாங்க. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க, பட் அவங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா யாருமே ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்க. இந்த மாதிரி நடக்கும்போது ஒரு டேஞ்சரஸான क्वेश्चन உங்க மைண்டுக்கு வரும், நல்லவனா இருக்கிறது தப்பா அப்படின்னு. ஏன்னா குட் பீப்புள் எக்ஸ்பெக்ட் குட்னஸ் பேக். நமக்கு சைல்ட்ஹுட்ல இருந்தே ஒரு ஐடியா டீச் பண்றாங்க, நீ நல்லவனா இரு, அப்பதான் லைஃப்ல உனக்கு நல்லதே நடக்கும். நீ ஜென்யூனா இரு, அப்பதான் உன்னை எல்லாரும் லவ் பண்ணுவாங்க. பட் இங்க நீங்க ரியாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரியல் வேர்ல்ட்ல எல்லாரும் எமோஷனலா மெச்சூர்டு கிடையாது. எல்லாரும் கிரேட்ஃபுல்லா இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. எல்லாரும் ஜென்யூனா இருப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா அதுவுமே கிடையாது. சோ என்ன நடக்குதுங்க? குட் பீப்புள் ஓவரா மத்தவங்களுக்கு கொடுப்பாங்க, அதாவது நிறைய கிவ் பண்ணுவாங்க, ஓவரா ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, ஓவரா ஃபர்கிவும் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு ரிட்டர்ன்ல என்ன கிடைக்கும்னா டிஸ்ரெஸ்பெக்ட், பெட்ரேயல் அண்ட் இக்னோரன்ஸ் தான் கிடைக்கும். ஏன்னா குட் பீப்புள் மோஸ்ட்லி ஃபியர் ரிஜெக்ஷன். இப்ப நான் சொல்லக்கூடியது ரொம்ப டீப்பான ஒரு சைக்காலஜிக்கலான விஷயம். சில பேர் நம்ம நல்லவங்களா இருப்பாங்க, பட் அவங்க ரொம்ப சந்தோஷமா பீஸ்ஃபுல்லா இருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. அவங்க தான் அதிகமான ரிஜெக்ஷனுக்கு பயப்படுவாங்க. அதாவது நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு பேர் வாங்கிட்டீங்கன்னா, ஐயோ நம்மள யாராவது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோன்ட்டு ரொம்ப அதிகமா திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஈவன் நீங்களே கூட இந்த பர்சனா இருக்கலாம். நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு பேர் வாங்கிறதுக்காக நோ சொல்லவே முடியாது உங்களால. ஓவரா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவீங்க, அண்ட் ஆல்சோ எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணவும் ட்ரை பண்ணுவீங்க. உங்க ஃப்ரெண்ட் ஏதாவது ஒரு விஷயம் கேட்கறாரு, நோ சொல்லணும்னு நினைப்பீங்க. ஆனா அது நோ சொன்னா அவர் கோச்சுப்பாரோ இல்ல வந்து தப்பா நினைச்சுப்பாங்களோன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கஷ்டப்படுவீங்க. அதுக்காக பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. அந்த எக்ஸ்பிளனேஷன் மூலமா அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைப்பீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை நான் நோ சொல்றதால இவங்க என்னை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயம் தான் காரணமே. சோ இந்த நல்லவங்கன்றாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஓன் ஃபீலிங்கை சப்ரஸ் பண்ணுவாங்க, ஓன் பெயினை இக்னோர் பண்ணுவாங்க, ஓன் நீட்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்றதால அவங்க எமோஷனும் டிஸப்பியர் ஆயிடும். அதாவது எமோஷனல் எக்ஸாஸ்டிங். இந்த ரொம்ப கேரிங் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஹேபிட் இருக்கு. அதாவது எல்லாரோட பெயினையும் அப்சர்வ் பண்றது. ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி. உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு ப்ராப்ளமா, இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளமா, இல்ல ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமா, இல்ல ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸா, எல்லாத்தையும் ரொம்ப பர்சனலா அவங்க ஹார்ட்ல கேரி பண்ணுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு நாள் அவங்க மைண்ட் பயங்கரமா டயர்ட் ஆயிடும். அப்போ அவங்களுக்கு என்ன தோணும்னா ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஆன்சைட்டிஸ் அதிகமாகும், எமோஷனல் பிரேக் டவுன் நடக்கும், பயங்கர லோன்லினஸா ஃபீல் பண்ணுவாங்க. சரி, why toxic people target good people? எப்பவுமே இது ஏன் நடக்குது? இந்த டாக்ஸிக் பீப்புளுக்கு இந்த குட் பீப்புள் தான் டார்கெட். அதாவது இப்போ நீங்க மாம்பழம் பறிக்கலாம்னு சொல்லிட்டு போறீங்க, ஒரு மரத்துல ரொம்ப நிறைய மாம்பழம் தொங்கிட்டு இருக்கு, இன்னொரு மரத்துல மாம்பழம் கம்மியா இருக்கு. நீங்க எந்த மரத்தை டார்கெட் பண்ணுவீங்க? ஆப்வியஸ்லி மாம்பழம் அதிகமா இருக்கக்கூடிய மரம் தான். அதே மாதிரி இந்த டாக்ஸிக் பீப்புள் குட் பீப்புளை ஏன் டார்கெட் பண்ணுவாங்கன்னா, அவங்க தான் பவுண்டரி இல்லாத குட் ஹார்ட் பீப்புள். அதாவது டாக்ஸிக் பீப்புளுக்கு ஈஸி டார்கெட். ஏன்னா அந்த குட் பீப்புள் ஈஸியாவே கில்ட்டா ஃபீல் பண்ண வச்சிடலாம். இவங்க எப்பயுமே இந்த கன்ஃபரன்டேஷன் அவாய்ட் பண்ணுவாங்க, அதாவது ஃபைட் எப்பயுமே அவாய்ட் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னு டாலரேட் பண்ணிப்பாங்க. சோ இதெல்லாம் தெரிஞ்சதால டாக்ஸிக் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குட் ஹார்ட் பீப்புள்ன்றாங்க இல்லையா, அவங்கள பயங்கரமா யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, பயங்கரமா மேனிபுலேட் பண்ணுவாங்க, அவங்களை ஈஸியா எமோஷனலா ட்ரைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த டாக்ஸிக் பர்சன் தான். இதுல ஒஸ்ட் பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இத பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்ஸிக் பர்சன் தான்.
ஆனா குட் பர்சன் தான் லேட்டரா கில்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இதுல சஃபர் ஆக போறது குட் பீப்புள் தான். இது உங்க ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல ஃபேமிலி மெம்பரா இருக்கலாம், யாரை வேணா நீங்க எடுத்துக்கலாம். அவங்க டாக்ஸிக் பர்சனா இல்ல நீங்க டாக்ஸிக் பர்சனா அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கலாம். நீங்க ரொம்ப நல்லவங்க இல்ல, அதனால நீங்க சஃபர் பண்ண மாட்டீங்க. நீங்க உங்க ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண தெரியாம பயங்கரமா சஃபர் பண்ணுவீங்க. அதுதான் உண்மை. இந்த குட் பீப்புளா இருக்கக்கூடியவங்க புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க என்ன நினைப்பாங்க, ஆங்கர்னா பேடு, சேயிங் நோ பேடு, செல்ஃப் பிரியாரிட்டி செல்ஃபிஷா இருக்கும், இது எல்லாமே ரொம்ப பேடான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட் பீப்புள் நினைப்பீங்க. பட் சைக்காலஜிக்கலி அது உண்மை கிடையாது. ஒரு ஹெல்தி ஹியூமனுக்கு கைண்ட்னஸ் வேணும், பட் பவுண்டரிஸ் ரொம்ப முக்கியமா வேணும். லவ் வேணும், பட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதை விட ரொம்ப முக்கியமா வேணும். கேரிங் வேணும், பட் எமோஷனல் அவேர்னஸ் கண்டிப்பா இருக்கணும். இல்லனா உங்க குட்னஸே உங்களை அழிச்சிடும். ரியல் மெச்சூரிட்டின்றது எல்லாரையும் சேவ் பண்றதுல இல்ல, உங்களை நீங்க லூஸ் பண்ணாம பாத்துக்கிறது தான். இது வரைக்கும் நடந்த உங்க வாழ்க்கையோட சம்பவத்துல மேபி லைஃப் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கல, மேபி லைஃப் உங்க ஹார்ட்டுக்கு ஒரு லெசன் டீச் பண்ணிச்சுன்னு நினைச்சுக்கோங்க. குட்னஸ் இஸ் பியூட்டிஃபுல், பட் குட்னஸ் வித்அவுட் விஸ்டம் பிகம்ஸ் பெயின். நீங்களும் அந்த டாக்ஸிக் பர்சன் மாதிரி ஒரு கோல்ட் பர்சனா மாறுங்கன்னு சொல்லல, கான்ஷியஸ் பர்சனா மாறணும்ன்றதான் சொல்றேன். இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா the courage to be disliked, the boundaries, emotional intelligence, the happiness trap இந்த புக்ல இருந்து தான் சொன்னேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோ எக்ஸ்பிளனேஷன்ஸ் மேலும் வேணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன மாதிரியான ப்ராப்ளத்தை பத்தி பேசணுன்றதையும் நான் பேசுறேன். This is Santosh, MA, M.Ed, educationalist and a guidance and counselor in psychology. Thank you.